தியானத்தை தொடங்கலாம். 105 சங்கீதம் 37வது வசனம். இந்த வசனத்தை மறக்காதுங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சிடுங்க. அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. உபாகமம் 25:18. பார்த்தீங்களா, 2 வசனத்தை சங்கீதத்தில் சொல்லியிருக்கு. எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது அவர்களில் பலவீனன் ஒருவனும் இல்லை, ஒருத்தனுமே பலவீனன் இல்லை. ஆனால் உபாகமம் 25:18 சொல்லியிருக்கு, அவர்களில் பலவீனமானவர்களை எல்லாம் வெட்டினான். பார்த்தீங்க இல்லையா? இன்னைக்கு காலையில் நாம் தியானிக்க போகிற செய்தி, தேவ பிள்ளைகளை பலவீனப்படுத்துவது எது? இப்போ பலத்தோடு புறப்பட்டவர்கள் கொஞ்சம் காலம் தாண்டின உடனே அவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்கு? அவர்கள் பலவீனப்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். 3 வகையான பலவீனம் உண்டு. ஒன்று ஆவிக்குரிய பலவீனம், ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ். 2 சரீர பலவீனம். 3 மன பலவீனம். ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ், பிசிக்கல் வீக்னஸ், மென்டல் வீக்னஸ். ஆவிக்குரிய பலவீனம், சரீர பலவீனம், மன பலவீனம். அப்போ இது 3லையுமே நம்ம பலவீனப்பட வாய்ப்பு உண்டு. முன்ன மாதிரி ஆரோக்கியம் இல்லைன்னா நம்ம எதில் பலவீனப்பட்டிருக்கிறோம்? சரீரத்தில். முன்ன மாதிரி ஜபிக்க முடியலைன்னா நம்ம எதில் பலவீனப்பட்டிருக்கிறோம்? ஆவியில். நல்ல திடனாக முடிவெடுக்க முடியலைன்னா நம்ம எதில் பலவீனப்பட்டிருக்கிறோம்? மனதில். இப்போ முடிவெடுக்க முடியாத பொழுது மனதிலையும், முன்போல செயல்பட முடியாத பொழுது சரீரத்திலையும், முன்போல ஜபிக்க முடியாத பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நாம் பலவீனப்படுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை பலவீனத்தில் தள்ளிவிட்ட ஒரு 7-8 காரியங்களை நான் எழுதி வச்சிருக்கேன். எவ்வளவு தூரம் தியானிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம தியானித்து ஜபிக்கலாம். 1, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 52. அப்படியா சொல்லியிருக்கு? ஐம்பத்தி 57:10 வாசிங்க. சூப்பர். போதும், அவ்வளவுதான். இங்க பலவீனப்பட்டு போக முதல் காரணம் சொல்லி இருக்கு. என்ன? வழி
வாசிங்க மேடம். அவ்வளவுதான். வழி தூரமானதால். இப்போ எங்க ஏறணும் எங்க இறங்கணும்னு தெரிஞ்சா நமக்கு எப்போ எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னு தெரியும். எங்க ஏறணும் அப்படின்னு தெரியுது, எங்க இறங்கணும்னு தெரியலன்னா வழி தூரமானதால் அவர்கள் என்ன ஆனார்கள்? உழன்று போனார்கள். 2012 பிரச்சனை முடியும்னு நினைச்சோம், முடியல. 2020 பிரச்சனை முடியும்னு நினைச்சோம், முடியல. 2025 பிரச்சனை முடியும்னு நினைச்சோம், முடியல. பிரச்சனை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு. வழி என்ன ஆகிக்கொண்டிருக்கு? தூரமாகி கொண்டிருக்கிறது. அப்போ என்ன அடைகிறோம்? பலவீனம் அடைகிறோம். அப்போ ஒன்றாவது, இஸ்ரவேல் ஜனங்களை, பலவான்களாயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பலவீனத்தில் தள்ளிவிட்டது எதுன்னு கேட்டால் வழி தூரமாயிருந்தது. அப்போது தேவ பிள்ளைகள் சரியான நேரத்தில் சரியான லக்கை அடைய முடியாத பொழுது பலவீனப்படுகிறோம். எப்போ பலவீனப்படுறோம்? சரியான நேரத்தில் சரியான லக்கை அடைய முடியாத பொழுது பலவீனப்படுகிறோம். 2, உபாகமத்தின் புஸ்தகத்தை கையில் எடுங்க. 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. சுற்றித் திரிகிறதுனால் பலவீனப்படுகிறோம். 1, வழி தூரமானதால் பலவீனப்படுகிறோம். 2, சுற்றித் திரிவதால் பலவீனப்படுகிறோம். இப்ப இந்த ஓட்டக்களத்தில் எல்லாம் ஓடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும் எத்தனை சுற்று ஓடணும்னு. 400 மீட்டருன்னா ஒரு தடவை சுற்றும்போது 100 மீட்டர்னா எத்தனை தடவை சுற்றணும்? 400 மீட்டர் ஓட்டம். ஒரு தடவை சுற்றும்போது 100 மீட்டர்னா எத்தனை தடவை சுற்றணும்? நீங்க கூட்டம் முடிஞ்ச என்ன வந்து பார்த்துட்டு தான் போனா. அப்போ ஓட தொடங்கும் போது இவங்களுக்கு தெரியும் எனக்கு எத்தனை சுற்று ஓடணும்? 4 சுற்று. 1வது சுற்று ஓடும்போது தெரியும் இனி 3. 3 சுற்று ஓடும்போது தெரியும் இனி 3 சுற்று ஓடின பிறகு இனி 1. அப்போ அவங்களுக்கு ஆறுதல் பெருகிட்டு இருக்கும். என்ன செய்ய போகுது? முடிய போகுது. ஆனால் இவங்களுக்கு அப்படி இல்லை. சுற்றி எப்போ முடியும்னு தெரியல, சுற்றி கொண்டே இருக்கிறார்கள், சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். 4 காரியங்கள் நம்மளை சுற்ற விடும். 1, தேவையில்லாத யோசனைகள். எது நம்மளை சுற்ற பண்ணும்? தேவையில்லாத யோசனைகள் நம்மளை சுற்ற பண்ணும். இருந்தாக்குல தோணும், அப்படி செஞ்சா என்ன, அந்த ஆளு கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணா என்ன, பார்ட்னர் போட்டு ஹோட்டல் தொடங்கினா என்ன, நம்மளை சுற்ற பண்றது எது? என்ன ஒரு முறப்பு. நம்மளை சுற்ற பண்றது எது? இருந்தாக்கள் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தேவையில்லாத யோசனைகள் நம்மளை சுற்ற விடும்.
2, அசுத்த ஆவிகள் நம்மளை சுற்ற விடும். எது நம்மளை சுற்ற விடும்? அசுத்த ஆவிகள். அது உட்காரவே விடாத, அது உட்காரவே விடாது. அவன் கல்லறைகளில் போய் தங்குறான், முடியல. அவனை விலங்கு போட்டு கட்டி போட்டி அப்படியாவது உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சு பார்க்கணும், முடியல. அசுத்த ஆவிகள் என்ன செய்யும்? நம்ம யோசனைகளும் நம்மளை என்ன செய்யும்? சுற்ற விடும். அசுத்த ஆவிகள் நம்மளை என்ன செய்யும்? சுற்ற விடும். 3, பாவம் நம்மளை சுற்ற விடும். நம்மளை சுற்ற பண்ற சில நேரம் எது? பாவம். 4, சில ஆட்களை ஆண்டவரே சுற்ற விடுவார். நீ நல்லா சுற்றி ரெடியாகி வா. இப்போ 4 காரியங்கள் நம்மளை சுற்ற பண்ணும். ஒவ்வொன்றா சொல்லுங்க. தேவையில்லாத யோசனை நம்மளை என்ன பண்ணும்? அலைய பண்ணும். 2, அசுத்த ஆவிகள் என்ன பண்ணும்? அலைய பண்ணும். 3, பாவங்கள் நம்மளை அலைய பண்ணும். 4, ஆண்டவரே சில நேரம் நம்மளை அலைய விடுவார். ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி பிடிங்க, நல்லா உயர்த்தி பிடிங்க, கண்ணை மூடுங்க. அப்பொழுது கர்த்தர் அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த வனாந்தரத்தை சுற்றி நடந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். இந்த உபவாச ஜெபத்தில் உங்கள் பிள்ளையோட அலைச்சல் முடியுது, உங்கள் குடும்பத்தோட அலைச்சல் முடியுது, உங்கள் வாழ்க்கையோட அலைச்சல் முடியுது. நல்ல கை தட்டி நல்ல வாயை திறந்து ஊரபா கத்தாரியா கபத்துரிபி அலைச்சல் முடியுதுன்னு கண்ணா மூடுங்க. அபிஷேகம் அந்த கந்த கல்பர கந்தல் கனாத்தனா ரெந்தல் கனாதனா. ஓ குடும்பத்தாலேயே விட்டு ஆவிகள் வெட்டப்படுகிறது, ஓ குடும்பத்தாலேயே விட்டு ஆவிகள் வெட்டப்படுகிறது. கண்ணா மூடி கையை தட்டி பற்றி பிடி. அபிஷேகம். அத்தனை பேரும் வாயை திறக்கணும், அத்தனை பேரு கண்ணை மூடணும். சிலர் மேல காற்று பலமா அடிக்குது, சிலர் மேல அபிஷேகம் பலமா இறங்குது. கையை தட்டி வாயை திறந்து பட்டுக்கோ. Now the fire. இப்ப அபிஷேகம். விடாத விடாத விடாத. ஆவியில போராடு. ராகா கா ஷாகா தாரபா. உன்னாலய பண்ணுகிற ஆவிகள் முறியுது. உன் குடும்பத்துக்கு நல்ல வேலை கிடைக்க முடியாதபடி அலைய பண்ணுகிற ஆவிகள் முறியுது. உன் பிள்ளை எதிர்காலத்தை அடையாதபடி அலைய பண்ணுகிற ஆவிகள் முறியுது. ஏய் 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 ராகதரபா ரிகந்தரா அல்கந்தர் யந்தரா உடந்தல் பிரௌடபரபரபா. உன் கற்பத்தில் இருந்து பிள்ளை பிறக்காதபடி அலைய பண்ணுகிற ஆவிகள் இப்ப முறியுது. ஒன்றாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் பலவீனப்பட்டு போக காரணம் வழி தூரமானதால். 2வது, இஸ்ரவேல் ஜனங்கள் பலவீனப்பட்டு போக காரணம் அலைச்சல். அலைஞ்சிட்டே இருக்கிறாங்க, சுற்றி 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 வராங்க, எப்போ முடியும்னே தெரியல. திடீர்னு பரலோகத்தின் தேவன் என்ன சொன்னாருன்னு பாருங்க. உபாகமம் 2:3. நல்ல கையை உயர்த்தி பிடிங்க, நல்ல வாயை திறந்து நன்றி செலுத்துங்க. நீ அலைஞ்சு நடந்தது போதும், நீ அலைஞ்சு நடந்தது போதும். நான் சொன்னது ஒரு மனுஷ வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. நீ அலைஞ்சு நடந்தது போதும். தேவரீர் உன் அலைச்சல்கள் அறிந்திருக்கிறார். கையை உயர்த்தி
ரேலாந்தரா கையை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. இந்த சத்தம் போதல்ல, நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. உன் குடும்பத்துக்கு விரோதமாக ஏவப்பட்ட அசுத்த ஆவிகள் ஒருவேளை உன்னை அலைய விட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அலைச்சல் முடிந்தன்னு. மூணாவது நம்மை பலவீனப்படுத்துவது எது? 107 சங்கீதம் 4-5 வசனம். ஆத்துமாவில் தொய்வு. எதுல தொய்வு? ஆத்துமாவில் தொய்வு. உங்களுக்கு தெரியுமா தேவ பிள்ளைகளே, சரீரத்தில் பலவீனம் வருவது தப்பு கிடையாது. சரீரத்தில் பலவீனம் வருவது தப்பு கிடையாது. சரீரத்தில் என்ன செய்யும்? பலவீனம் வரும். ஆனால் நம்முடைய கடமை என்ன தெரியுமா? சரீரத்தில் வருகிற பலவீனம் ஆத்துமாவை தாக்காதபடி காத்துக்கொள்ளணும். உங்களுக்கு புரியுதுன்னு நான் நம்புகிறேன். சரீரத்தில் வர பலவீனம் எதை தாக்கக்கூடாது? ஆத்துமாவை தாக்கக்கூடாது. அப்படின்னா இப்போ எனக்கு சரீரத்தில் ஜபிக்க முடியலைன்னு வைங்க, ஜபிக்க முடியாத பலவீனம். இப்போ பலவீனம் எங்கே தாக்கி இருக்கு? சரீரத்தை தாக்கி இருக்கு. இனி நான் ஜபிக்காம இருந்தா அந்த பலவீனம் எதை தொய்ந்து போக பண்ணும்? ஆத்மாவை தொய்ந்து போக பண்ணும். இப்ப எனக்கு பலவீனம் இருக்கு, ஜபிக்க முடியலன்னா கூட நான் 5 நிமிஷம் முழங்கால நின்று ஸ்தோத்திரம் பண்ணினால் என் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் எங்க தாக்காது? புரியலன்னு நினைக்கிறேன். என் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் என் ஆத்மாவை தாக்குவதில்லை. அப்படின்னா ஆத்மா தோய்ந்து போகாத இருக்கணும்னா சரீரத்தில் பலவீனம் இருக்கும் பொழுது, சரீரத்தில் பலமா இருந்தப்போ என்னெல்லாம் ஆவிக்குரிய காரியங்களை செஞ்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் தொய்வில்லாம செய்யணும். தப்புதான், தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். என்ன? சரீரத்தில் பலவீனம் இருக்கு, சரீரத்தில் பலமா இருந்தப்போ நான் செஞ்சிட்டு இருந்தேன் இல்லையா ஆவிக்குரிய காரியங்கள், அதை என்ன செய்யணும்? தொய்வில்லாம செய்யணும். உதாரணம், சரீரத்தில் பலமா இருந்தப்போ நான் 5 மணி நேரம் ஜபிச்சேன்னா சரீரத்தில் பலவீனமா இருக்கும்போ நான் 1/2 மணி நேரமாவது போராடினால் சரீரத்தின் பலவீனம் ஆத்மாவை தோய்ந்து போக பண்ணாது. இப்போ சரீரத்தில் பலவீனம் இருக்கு, ஆனா ஆத்மா வாழ்ந்திருக்கு. புரியுதா மேடம்? சரீரத்தில் பலவீனம் இருக்கு, ஆனா ஆத்மா வாழ்ந்திருக்கு. ஆத்மா வாழ்ந்திருந்தால் அந்த ஆத்மா சரீரத்தை தூக்கிவிடும். ஆத்மா வாழ்ந்திருந்தால் அந்த ஆத்மா சரீரத்தை தூக்கிவிடும். அதனால சரீரத்தில் பலவீனம் வராதுன்னு நான் சொல்ல முடியாது, சரீரத்தில் நோய் வராதுன்னு நான் சொல்ல முடியாது. நம்மளை காங்கிரீட்ல கம்பியிலையும் சிமெண்ட்லையும் ஏதாவது உண்டாக்கி விட்டுருந்தா சரீரத்தில் பலவீனம் வராதுன்னு சொல்லலை. பின்ன காங்கிரீட் கம்பியை சிமெண்ட் விட்டு நம்மளை உண்டாக்குனா சர்ஜரி பண்ண முடியாது, சர்ஜரி பண்ண முடியாது. உடைச்சு தான் எடுக்கணும், ஃபெவிக்விக் வச்சு ஒட்டி தான் வைக்கணும். இருந்தா இருந்து சரீரத்தில் பலவீனம் வராதுன்னு சொல்ல முடியாது. சில நேரம் நம்மளை என்ன செய்யும்? தாக்கும், பலவீனங்கள் தாக்கும். ஆனால் நம்ம பாதுகாக்க வேண்டியது எதை? ஆத்மாவை. ஆத்மாவை பாதுகாக்க என்ன செய்யணும்? சரீரத்தின் பலவீனம் வாரதுக்கு முன்ன நான் பாடிட்டு இருந்தேன் இல்லையா? சரீரத்தில் பலவீனம் வாரதுக்கு முன்ன நான் பைபிள் வாசிச்சுட்டு இருந்தேன் இல்லையா?
சரீரத்தில் பலவீனம் வாரதுக்கு முன்ன நான் துதிச்சிட்டு இருந்தேன் இல்லையா? சரீரத்தில் பலவீனம் வாரதுக்கு முன்ன நான் உற்சாகமா இயங்கிக் கொண்டிருந்தேன் இல்லையா? அதுல கொஞ்சமாவது நான் இயங்கிக் கொண்டே இருக்கணும். தேவ பிள்ளைகள் பலவீனப்பட்டு போக மூணாவது காரணம் ஆத்துமாவில் வருகிற தொய்வு. நீங்க எங்க பாருங்க இந்த சாட்சி தான் கூடுதலா இருக்கும். முன்ன மாதிரி ஜபிக்க முடியல, முன்ன மாதிரி துதிக்க முடியல, முன்ன மாதிரி ஆராதிக்க முடியல, முன்ன மாதிரி ஆவியில நிரம்ப முடியல. எல்லாருடைய வாயில இருந்தும் ஒரு தொய்ந்து போன சாட்சி தானே வருது. அப்படி இல்லைன்னு ஆண்டுகள் கூட கூட பிரகாசம் கூடணும், ஆண்டுகள் கூட கூட அபிஷேகம் கூடணும், ஆண்டுகள் கூட கூட துதியின் சத்தமும் ஜபத்தின் தொனியும் கூடணும். அப்படி இல்லை, அப்படி இல்லை. தொய்வுகள் வராதபடி நம்ம தான் பார்க்கணும், நம்ம தான் பார்க்கணும். நான் அடிக்கடி யோசிப்பேன், கர்த்தருடைய வருகை தாமதமாகி அடுத்த ஆண்டில் என்ன நீங்கள் ஊழியத்தில் பார்த்தால் நான் இதை விட பிரகாசமாக தான் இருப்பேன். இந்த ஷாரோன் சபை இதை விட பிரகாசமாக தான் இருக்கும். இங்க இருக்கிறவர்கள் இதை விட ஜபிக்கிறவர்கள் தான் இருப்பார்கள். இங்க அபிஷேகம் பெருகி கொண்டுதான் இருக்கும். அதாக்கு நம்முடைய வைராக்கியம். சாத்தான் சொல்லுவான், எண்ணிக்கையில குறுகிட்ட வரும், தோய்ந்து போயிட்டே இருக்கும், ஜபம் குறையும், ஆராதனை குறையும். இந்த பலிபீடத்துல நின்று சொல்றேன், எல்லாம் அதிகமாக போகுது. ஏன் எல்லாம் அதிகமாக போகுதுன்னு? Increase. சரீரத்தில் வருகிற பலவீனங்கள் ஆத்மாவை தாக்க அனுமதி கொடுக்க கூடாது. நான் ஒரு இடத்துல போனப்போ ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ரொம்ப வயசான ஒரு ஆள் படுத்த படுக்கையில் கிடக்கிறாரு. எல்லாமே படுக்கையில்னு தான் நான் நினைக்கிறேன். லிவிங் இன்சைடு தி டயாப்பர், அதெல்லாம் தமிழில் சொல்ல முடியாது. நான் அங்கே போனப்போ அவருக்கு வலது கைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஃபைலு, படுத்தே கிடக்கிறாரு, வலது கைக்கு பக்கத்தில் ஒரு ஃபைல், பெரிய ஃபைல். அவரை கவனிக்கிற சகோதரிகிட்ட நான் கேட்டேன் அது என்னன்னு. அப்போ அவங்க என்கிட்ட சொல்லணும், அவர் படுக்கையில் ஆயிட்டாரு, அவர் நேரத்தை வீணாக்க விரும்பல. அதனால் அவர் என்கிட்ட சொன்னாரு, நீ ஒரு ஃபைல் உண்டாக்கணும், ஃபைல் உண்டாக்கி தமிழ்நாட்டில் பயன்படுகிற எல்லா தேவ மனிதருடையும் ஃபோட்டோ, ஒரு பேஜில் ஒரு ஆளுக்கு ஃபோட்டோ, அவரை பற்றின டீட்டெயில், அது எனக்கு எழுதி தரணும். அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியுமா? ஒரு பேஜை திருப்பி அதில் கையை வச்சுட்டு அந்த தேவ மனுஷனுக்காக கொஞ்சம் நேரம் ஜெபம். அதாவது அந்த ஃபைலில் அவர் கை வச்சிருக்கிறார் இல்லையா, அந்த கை வச்சிருக்கிற ஃபைலில் எழுதியிருக்க பேர் என்னன்னு அவருக்கு தெரியாது. அவர் ஜெபம் பண்ணுறது, இந்த ஃபைலில் யாருக்கு பேர் இருக்கோ அந்த மனுஷனை பலப்படுத்தணும், ஊழியத்தில் பயன்படுத்தணும், கூட இருக்கணும். 5 நிமிஷம் தாண்டி அடுத்த பேஜ் எடுத்து கையை வச்சு, அருமை தேவ பிள்ளைகளே, இதாக்கும் தோய்வில்லாத ஆத்துமா. இதாகும் தொய்வில்லாத ஆத்மா. நம்ம அண்ணா என்னெல்லாம், என்னை நீர் எப்படி படுக்க போடலாம்? நியாயமான கேள்விதான். என்ன எப்படி படுக்க போடலாம்?
என்னை எப்படி நீர் பலவீனப்படுத்தலாம்? என்னை எப்படி நீர், இவ்வளவு காலம் நான் உமக்காக ஓடி உழைத்தேன் அல்லவா? நியாயமான கேள்விதான், நியாயமான கேள்விதான். ஆனா நமக்கு அந்த பலவீன நேரத்தில் ஆத்துமாவை பலவீனம் தாக்காம வாழ நமக்கு தெரியல. சரீரமும் ஆத்துமாயும் ஒருமிச்சு பலவீனப்பட்டு யாரு காப்பாற்றுறது? யாரு காப்பாற்றுறது? அவங்களுக்கு அதுதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? பசி, தாகம், பட்டினி, வனாந்தரம். பசி, தாகம், பட்டினி, வனாந்தரம். அப்புறம் அவர்களுக்கு தாபரிக்கும் ஸ்தலம் இல்லை. அதனால என்ன ஆச்சு? ஆத்துமா தோய்ந்து, வீடு இல்லை, தண்ணி இல்லை, உணவு இல்லை, வனாந்தரம். எது தோய்ந்து போச்சு? ஆத்ம தோய்வு மனுஷனை பலவீனப்படுத்தும். நான் 3 காரியங்களை சொன்னேன். 1, வழி தூரம் தேவ பிள்ளைய பலவீனப்படுத்தும். அலைந்து திரிதல் தேவ பிள்ளைய பலவீனப்படுத்தும். ஆத்துமாவில் தோய்வு தேவ பிள்ளைய பலவீனப்படுத்தும். 3 காரியம் சொன்னேன. 4, 106 சங்கீதம் 25வது வசனம். முறுமுறுப்பு தேவ பிள்ளைகளை பலவீனப்படுத்தும். எது தேவ பிள்ளைகளை பலவீனப்படுத்தும்? முறுமுறுப்பு. நான் 4 வகை முறுமுறுப்பை சொல்லித்தாரேன். 1, கூடாரங்களில் முறுமுறுத்தல். எங்க முறுமுறுத்தல்? கூடாரங்களில். எவ்வளவு உற்சாகமா இருக்கிறீங்க! கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பொறாம. இப்போ முதல் முறுமுறுப்பு எங்க? கூடாரங்களில். கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போன உடனே அவ எப்படி அப்படி சாட்சி சொல்லலாம்? என்னென்ன எப்படி அப்படி? ஓ, அப்புறம் அடுத்த முறுமுறுப்பு. இன்னைக்கு அந்த பிரசங்கத்தில் ஒரு பாயிண்ட் சொன்னார் இல்லையா, அது நம்மளை வீட்டை பற்றியோன்னு எனக்கு அப்பளே ஒரு டவுட் வந்து, உன் வீட்டை பற்றி தான் சொன்னது. அது எப்படி அவருக்கு தெரியும்? செல்வி சொல்லி கொடுத்திருப்பா. முறுமுறுப்பு எங்க? கூடாரங்களில் முறுமுறுக்குமா யாருக்காவது தெரியுமா? தெரியாது. கூடாரங்களில் முறுமுறுத்தாங்கன்னு எப்படி தெரியும்? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது தெரியும். முகம் கடந்த கொட்டின மாதிரி இருக்கு. அங்க செல்லியாக்கா, முகம் கடந்த கொட்டின மாதிரி களை இழந்து ஒரு சந்தோஷம் இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறாங்கனாலே புரிஞ்சுக்கிடணும் என்ன நடந்திருக்கு. கூடாரத்தில் முறுமுறுத்திருக்கு. 2, யாத்திரையாகமம் 15:24. ஒன்று, கூடாரங்களில் முறுமுறுப்பு. 2, தேவ மனிதர்களுக்கு விரோதமாய் முறுமுறுப்பு. மோசேக்கு மனைவி உண்டு, உண்டு இல்லையா? உண்டா இல்லையா? மோசேக்கு ஒரு மனைவியா 2 மனைவியா? ஒரு மனைவியா? ஒரு எத்தியோப்பிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணியிருந்தார் இல்லையா?
எண்ணாகமம் 12:1 ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கார் இல்லையா? எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரியை அவ ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கு. இனி யாத்திரையாம 3ஆம் அதிகாரத்திலே ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கு இல்லையா? எத்ரோவின் மகளாகிய சிப்போரால கல்யாணம் பண்ணார் இல்லையா? இல்லையோ? நீங்க பேசாம இருந்தா நான் என்னன்னு நினைக்கணும்? எண்ணாகமம் 12:1 ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கா மேடம்? பண்ணியிருக்கு இல்லையா? எத்தியோப்பிய ஸ்திரீ தானே. அப்புறம் யாத்திரையாமத்தில் எத்ரோவின் மகளாகிய எத்ரோவின் மகளாகிய சிப்போரால கல்யாணம் பண்ணியிருக்கு இல்லையா? அப்போ எத்தனை கல்யாணம்? 2 சேர்த்து ஒரு கல்யாணம் தான் பண்ணார். அந்த மீதியான் தேசம்தான் எத்தியோப்பியா. ஆனால் மோசேக்கு மனைவிக்கு ஒரு குணம் உண்டுன்னு, இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள 30 லட்சம் ஜனங்களுக்கு நடுவில் மோசேக்கு மனைவி எங்கே நின்னாலும் தெரியும். ஏன்னா இந்த மோசையும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஒயிட் பீப்புளும், மோசையினுடைய மனைவி பிளாக் பீப்புளும். அதனால மோசைக்கு பிள்ளைகள் 2 பிளாக் அண்ட் ஒயிட். ஐயோ சிரிக்கவும் இல்லை, என்ன செய்யுது? உற்சாகமா ஒரு அல்லையிலே சொல்லுங்க. 1வது முறுமுறுப்பு கூடாரத்தில், 2வது முறுமுறுப்பு தேவன் ஏற்படுத்தின மனிதனுக்கு விரோதம். மோசைக்கு மனைவி உண்டு, மோசைக்கு பிள்ளைகள் உண்டு. அப்பவே சொன்னார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இது எனக்கு சரி ஆகாது, எனக்கு ஏற்கனவே வீட்டில் தேவைக்கு மேலே தலைவலி இருக்கு, அந்த தலைவலிக்கு கூட இந்த புதிய தலைவலியும் வேண்டான்னு மோசே ஆண்டவர்கிட்ட சொன்னார். பின்ன கர்த்தர் கொல்ல பார்த்ததுனால வந்தது. எல்லா தேவ மனிதர்களுக்கும் அப்படிதானே. அவங்க வீட்டில் தேவைக்கு போராட்டம் இருக்கு, அவங்க வீட்டில் தேவைக்கு பிரச்சனை இருக்கு, அவங்க வீட்டில் தேவைக்கு நெருக்கடி இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஆக்கும் ஊழியத்தை கவனிக்கிறது. இதெல்லாம் தாண்டி ஆக்கும் ஊழியத்தை கவனிக்கிறது. ஊழியத்தில் லாபம் என்ன தெரியுமா? ஊழியத்தில் லாபம் என்னன்னு கேட்டா நஷ்டமும் கண்ணீரும் சங்கடமும் அவமானமும் லாபம். என்ன ஒரு முறப்பு! வந்து ஆலயத்தில் உட்கார்ந்து மணிக்கணக்கா தேவ மனிதர்கள் ஜெபம் பண்ணி விடுதலை பெற்றவர்களே 2 மாசம் தாண்டி சொல்லணும் அவருக்கு பழைய கிருபை இல்லைன்னு. எத்தனை மாசம் தாண்டி? 2 மாசத்துல சொல்லிட்டணும் அவருக்கு என்ன இல்லைன்னு. அது உண்மைதான், அவருக்கு பழைய கிருபை இல்லை. ஏன்னா அவருக்கு தினந்தோறும் கிருபை புதியது. அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆனர்? புரியுது இல்லையா? 1 கூடாரத்தில் முறுமுறுப்பு, 2 தேவன் ஏற்படுத்தின மனிதனுக்கு விரோதம் முறுமுறுப்பு, 3 யாத்திரையாமம் 16:2 கூடாரத்தில் முறுமுறுப்பு, மோசைக்கு விரோதமாய் முறுமுறுப்பு, 3 மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுப்பு. கூடாரத்தில் 1 மோசைக்கு விரோதமாய், 2 மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய், 3. இனி ஒரு வார்த்தை இருக்கு, நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. யாத்திரையாம் 16:7-8 வாசிங்க. யாருக்கு விரோதமா? ஓ, வீட்டில் முறுமுறுத்தணும், பஞ்சாயத்தில் முறுமுறுத்தணும். இப்போ யாருக்கு விரோதமா? முறுமுறுப்பு என்ன வேகமாக வளருதுன்னு பார்த்தீங்களா? தொடங்குனது கூடாரத்தில், தொடங்குனது வீட்டில் உட்காந்து 4 பேரும் சாப்பிட்டு முறுமுறுத்தணும், சாப்பிட்டு முறுமுறுத்தணும். அது வளர்ந்து 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 இப்போ யாருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள்? கர்த்தருக்கு விரோதமாய். அருமை தேவ பிள்ளைகளே, சில நேரம் அவங்க பலவீனப்பட்டு போக காரணம் என்ன தெரியுமா?
அவர்களின் முறுமுறுப்பு. ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்வதை விட வேகமாய் முறுமுறுப்பு வளருது. இப்போ நீங்கள் எல்லா இதுலேயும் பாருங்க, தேவையில்லாதவைகள் வேகமாய் வளரும். தேவையில்லாதவைகள் வேகமாக வளரும். நான் உதாரணம் சொல்லித்தாரேன். இந்த பாசி தெரியுமா? பாசி ஒரு பாசி எடுத்து குளத்துல போட்டா போதும், ஒரு மாசத்துக்குள்ள. பாத்தீங்களா? தேவையில்லாதவைகள் வேகமா வளருது. கொசு, ஆண் கொசுக்களுக்கும் பெண் கொசுக்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? ஆண் கொசுக்கள் 5 நாள் முதல் 10 நாள் வரை தான் உயிரோடு இருக்கும். அவங்க லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மி. பெண் கொசுக்கள் 1 மாதம் வரை உயிரோடு இருக்கும். பெண் கொசுக்கள் 1 மாதம் வரை உயிரோடு இருக்கும். ஒரு கொசு 5000 கொசுக்களை வரை உற்பத்தி பண்ணும். தேவையில்லாதவைகளின் வளர்ச்சி பயங்கரமாக இருக்குது. ஆனால் வீட்டில் 10 முட்டை எடுத்து அடை வச்சு கோழி குஞ்சு வளர்த்தி பாருங்க, அது கொசு உற்பத்தி மாதிரி நடக்காது. 10 எண்ணம் அடை வச்சு 4 எண்ணம் பொரிச்சு, 4 எண்ணம் பொரிச்சதுல 3 எண்ணம் பிழைச்சு, 3 எண்ணம் பிழைச்சதுல 2 எண்ணத்தை காக்க கொண்டு மீதி 1 இப்பவா பரவான்னு ஆடி ஆடி நிக்கு. ஆனா தேவையற்றவைகள் சும்மா பெருகுது. பாத்தீங்களா? தேவையற்றவைகள் வளருது. முறுமுறுப்பு டக்குன்னு வளரும். ஏன்னா அது தேவையில்லாதது. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்ன தப்புதான். அவர்களை பலவீனப்படுத்தினது தெரியுமா? முறுமுறுப்பு. இப்ப சொல்லுங்க, பலவான்களா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பலவீனப்படுத்தினது அது? 1 வழித்தூரம், 2 அலைச்சல், 3 ஆத்தும தோய்வு, 4 முறுமுறுப்பு, 5 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5-6 வசனம். சொல்லுங்க, என்ன? அவர்கள் இச்சித்தது போல நாமும். இப்ப சொல்லுங்க, அவர்கள் பலவீனப்பட்டு போக காரணம் என்ன? இச்சை. ஒரு பர்டிகுலர் காரியத்துக்கு மேல அதிக நாட்டம் வந்தாலே அது இச்சை. ஒரு சீரியலை பார்க்காம என்னால் இருக்க முடியலைங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டால் அது இச்சை. ஒரு வகையான உணவை என்னால் சாப்பிடாம இருக்க முடியலைங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டால் இச்சை. ஆயிரக்கணக்கில் மரம் இருக்கு, ஆயிரக்கணக்கில் பழம் இருக்கு. சாத்தான் ஏவாள்கிட்ட சொல்லி கொடுக்குறான், தின்னா அந்த பழம்தான் தின்னணும். இந்த கெட்டுனா அவனைத்தான் கெட்டுவேன்னு சொல்லி துணிஞ்சு நிற்பனும் இல்லையா? மக்கள் தொகை பெருகி கிடக்கு. ஆண்கள் இஷ்டம் போல உண்டு. ஆனா அவனைத்தேன் கெட்டுவேன்னு சொல்லுவேன் இல்லையா? காப்பாற்ற முடியாது. பெரிய கஷ்டம். மக்கள் தொகை பெருகி கிடக்கு. அவளை தான் கெட்டுவேன்னு சொல்லணும் இல்லையா? காப்பாற்ற முடியாது. இச்சை. அப்புறம் 2 மாசத்துல தெரிஞ்சிடும், கர்த்தாவே இப்பொழுது உம்முடைய தாசிக்கு என்ன இறங்குக்கு.
கடைசி ஜெப குறிப்பு, ஒன்னில் அவனை எடும், இல்லைன்னா என்ன எடும். கர்த்தர் சொல்றார், 2 பேர் ரொம்ப காலம் இருந்துப்பா. ஏன் அவங்க பலவீனப்பட்டு போச்சணும்? ஆட்டுக்குட்டிக்க ரத்தத்துக்கு மறைவில் இருந்து பலப்பட்டவர்கள் பால சிங்கம் போலையாக்கும் எகிப்தில் இருந்து வெளியே வரணும். காண்டாமிருகத்து கொத்த பலனோடையாக்கும் குதிச்சு குதிச்சு வரணும். திடீர்னு சொல்லி இருக்கு, பலவீனர்களை எல்லாம் வெட்டி போட்டான். பலவீனர்களை எல்லாம் வெட்டி போட்டான். எத்தனை சொன்னேன்? 5 சொன்னேன் இல்லையா? 6 பின்தங்குதல். பின்தங்குதல் எவ்வளவு உற்சாகப்படுத்துங்க, முன்னுக்கு வர மாட்டேன். சங்கீதம் எல்லாம் வாசிக்க கொடுத்து முன்னுக்கு கொண்டு வரலான்னு பார்த்தாச்சு. இந்த அக்காளுக்கு பாட்டு பாட கொடுத்த மாதிரி பாட்டு பாட எல்லாம் கொடுத்து முன்னுக்கு கொண்டு வர. உங்களை சொல்றதில்ல, உதாரணம் சொல்றேன்னு. எப்படியாவது நம்ம என்ன பண்ண பார்க்குறோம்? 40 நாள் ஜெபம் போட்டு, 50 நாள் ஜெபம் போட்டு, 100 நாள் ஜெபம் போட்டு என்ன பண்ண பார்க்குறோம்? முன்னுக்கு கொண்டு வர பார்க்குறோம். எப்படியாவது உங்கள் ஜெபத்தில் முன்ன வரணும். குடும்பங்களுக்கு பேரெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணி, பிள்ளைகளுக்கு பேர் சொல்லி ஜெபம் பண்ணி, அவங்க பிரச்சனையை சொல்லி ஜெபம் பண்ணி, வீட்டுக்கு சூழ்நிலையை சொல்லி ஜெபம் பண்ணி, புருஷனுக்கு ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணி, புருஷனுடைய கண்ணிகளை சொல்லி ஜெபம் பண்ணி, எப்படியாவது உங்களை என்ன செய்ய பார்க்குறோம்? முன்னுக்கு கொண்டு வர பார்க்கணும். தான் பின்னால் தான் இருப்பேன், என்ன செய்யுது? பின்தங்குகிறவர்கள் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகணும்? பலவீனப்படணும். அதனால வெட்டினவன் யார்? எங்க நின்னுதான் வெட்டினா? பாளையத்துக்கு பின்னால் இருந்தவர்களை. வெட்டப்பட்டார்கள் என்கிற செய்தி மோசையினுடைய காதுகளுக்கு வர்றதுக்கு முன்ன வெட்டினவன் வெட்டிட்டு போயிட்டான். ஏன்னா இவங்க எங்க இருந்தவர்கள்? பாளையத்தில் பின்னணியில் இருந்தவர்கள். ஆண்டு தாண்ட தாண்ட முன்னுக்கு வந்துட்டு இருக்கணும். உள்ள வரும்போது ஒரு பாட்டும் தெரியலன்னா ஆண்டு செல்ல செல்ல பாட்டுகள் தெரிஞ்சிருக்கணும், சங்கீதங்கள் தெரிஞ்சிருக்கணும், வசனங்கள் தெரிஞ்சிருக்கணும். ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி 15 வருஷம் ஆன பிறகும் பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணக்கு வசனத்தை சொன்ன உடனே அட்டவணை எடுத்து பார்க்குற ஆளுகளை என்ன சொல்லாது? அப்படின்னா அந்த புஸ்தகம் எங்க இருக்குன்னு தெரியாததுனால தானே நேரம் எங்க போகணும்? அட்டவணை. ஓசியாவின் புஸ்தகத்துல இருந்து ஒரு வசனம் சொன்னா நேரே போறது ஓசியாவுக்கு அல்ல, நேரே போறது பைபிளுக்கு ஃப்ரண்ட் பேஜுக்கு. அங்கதான் என்ன இருக்கு? அட்டவணை. ஏன் என்ன பின்தங்குறோம்? நம்மளை முன்னேற்றத்துக்கு கொண்டு வரக்கு தேவ சபை எடுக்கிற முயற்சியோட நம்மளால ஒத்துழைக்க முடியல. வாலிப உலகம் கெட்டு போய் கிடக்கிறதுனால தானே வாலிபர்களை எப்படியாவது கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும், வாலிபர்களை தெய்வ சமூகத்தில் தக்க வைக்கணும், அவங்க உலகத்தின் அலையில அகப்பட்டு போகப்படாது என்பதற்காக தானே வாலிபர்களுக்காக இந்த முயற்சி எல்லாம். அப்படி எல்லாம் முயற்சி பண்ணினாலும் தாயாரை பார்த்து நீ கூட்டத்து போ, நான் வரமாட்டேன்னு சொன்னா ஏன் முறைக்கிறீர்கள்? ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? பின்தங்குகிறவர்கள் பலவீனப்படுகிறார்கள். இப்போ ஒவ்வொன்றா சொல்லுங்க. பலவீனப்படுகிறவர்கள் யார்? 1, வழி தூரமானதினால் பலவீனப்படுகிறார்கள். 2, அலைச்சல்களினால் பலவீனப்படுகிறார்கள். 3, ஆத்மாவில் தொய்வு பலவீனப்படுத்துகிறது. 4, முறுமுறுப்பு பலவீனப்படுத்துகிறது. 5, இச்சை பலவீனப்படுத்துகிறது. 6, பின்தங்குதல் பலவீனப்படுத்துகிறது. 7, 106 சங்கீதம் 16வது வசனம்.
என்ன? பொறாமை. அவங்க நல்லா இருக்கணும், நான் நல்லாவே இல்லை. அவங்க அழகா இருக்கணும், நான் அழகாவே. அவங்க நல்லா பாடுறது, எனக்கு பாடவே வராது. எனக்கு உண்மையிலே பாட வராது, அதனால நான் பாட மாட்டேன். என்ன பிரச்சனை? பொறாமை. ஒவ்வொன்றா சொல்லுங்க. 1 வழி தூரமானதால், 2 அலைச்சல்களால், 3 ஆத்ம தோய்ந்து போனதால், 4 முறுமுறுத்ததால், 5 இச்சையினால், 6 பின்தங்கினதினால், 7 பொறாமை கொண்டபடியால். அவர்களில் பலவீனர்களை எல்லாம் அமலேக்கியர்கள் வெட்டி போட்டார்கள். இனி ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நாம ஜெபிக்கலான்னு. 2 சாமுவேல் 21 அதிகாரத்தை எடுங்க. 15வது வசனத்தை வாசிங்க. தொடர் போராட்டத்தால். எதனால் பலவீனப்படுறோம்? தொடர் போராட்டத்தால். நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? தாவீது மொத்தம் 66 யுத்தம் பண்ணியிருக்கு. எத்தனை யுத்தம்? 66 யுத்தம். அதுல 9 பெரிய யுத்தங்கள், 55 சின்ன யுத்தங்கள். 9 பெரிய யுத்தம், 55 சின்ன யுத்தம். 21 தடவை மரணத்துக்கு தப்பினான். நான் நினைக்கிறேன் பைபிளில் அதிக தடவை மரணத்துக்கு தப்பினது இவனாதான் இருக்கும். எத்தனை தடவை? 21 தடவை. அதுல 4 தடவை ஈட்டிக்கு தப்பினான். இப்போ அந்த தாவீதே பலவீனப்படுறான். ஏன்னா எந்நேரமும் யுத்தம், எந்நேரம் யுத்தம். இந்த பலவீனம் முடியட்டு, அப்புறம் ஜோம் பண்ணி கொஞ்சம் பலப்படலான்னு நினைச்சா உடனே அடுத்த பிரச்சனை வந்தாச்சு. இந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் வெளியே வரணும், அப்புறம் எப்படியாவது ஜோம் பண்ணி பலப்படலான்னு பார்த்தா அடுத்த பிரச்சனை வந்தாச்சு. எந்நேரமும் பிரச்சனைகளினால் பலவீனப்பட்டு போனான். தாவீது விடாய்த்திருந்தான். அவன் யுத்த சமர்த்தனாக்கும், அவன் புத்தி உள்ளவனாக்கும், அவன் கோலியாத்த கொண்டவனாக்கும். ஆனால் அவன் இப்போ எப்படி இருக்கிறான்? விடாய்த்திருக்கிறான். ஏன்னா எந்நேரம் யுத்தம். ஒரு ஆயுசில் 66 யுத்தம் பண்ணியிருக்கேன்னா யோசிச்சு பாருங்க. அதில் சில யுத்தங்கள் எல்லாம் ஒரு நாளில் முடியாது, சில யுத்தங்கள் எல்லாம் நெடுநாள் நடக்கும். சில யுத்தங்கள் எல்லாம் நெடுநாள் நடக்கும். அப்போ 66 யுத்தம்னா வாழ்க்கையில் பாதி எதில் தான் செலவிட்டு இருக்கு? போராடுகிறதுல செலவிட்டிருக்கிறான். வாழ்க்கையில் பாதி போராடுகிறதுல செலவிட்டவனை பற்றி பைபிள் சொல்லுது, அவன் விடாய்த்து போயிருந்தான். இந்த பகற்காலத்தில் தேவ பிள்ளைகளே, ஒருவேளை அவங்க பலவீனப்பட்டு வெட்டப்பட்டிருக்கலாம், நாம் பலவீனப்படுவது இல்லை. ஏன் நாம் பலவீனப்படுவது இல்லை தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. நல்ல நல்ல கை தட்டி, நல்ல கை தட்டி. அவங்களுக்கு பலன் வெளியே இருந்துதான் வரணும், எனக்கு பலன் உள்ள இருந்து வருது. என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து. கண்ணை மூடி கை தட்டி பெற்றுக்கோ.
எங்கெல்லாம் பலவீனம் இருக்கோ அங்கெல்லாம் இப்போ வல்லமை பாயுது. எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் இப்போ அக்கினி பாயுது. தொடர்ச்சியாக உன்னோடு போராடுகிற ஆவிகள் இப்போ முறிகிறது. നമ്മളെ ബലവീനത്തിന് ആവി മേற்கொள்ள முடியாது. முதல் காரியம் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. இரண்டாவது காரியம் நமக்குள்ள இருப்பது ஆவியானவர். சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லுங்க, ஆனபடியால். மெதுவா சொல்லுங்க, ஆனபடியால். கொஞ்சம் கூட மெதுவா சொல்லுங்க, ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுகிறான். நல்ல கை தட்டணும், நல்ல கை தட்டணும், நல்ல வாய திறக்கணும். நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. ஏன்னா எங்க உள்ளான மனுஷன் கர்த்தருடைய ஆவியினால டெய்லி பலப்படுகிறான். உடா பாக்கர தலபா ரிகந்தரபா அல்கந்தரபா. வலது பக்கம் இடது பக்கம் பார்க்காம சாத்தானுக்கு தெளிவா தெரியுது யார் பலவீனப்பட்டிருக்கிறார்கள். அவன் யாரை தான் வெட்டுறான்? அவங்கள தான் வெட்டுறான், அவங்கள தான் வெட்டுறான். அப்போ 100 பேர் இருக்கிறாங்க, 500 பேர் இருக்கிறாங்க, 1000 பேர் இருக்கிறாங்க, 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ள பலவீனர்கள் யாருன்னு சாத்தானுக்கு தெரியுது. சாத்தானுக்கு தெரியுது. ஜபிக்கிறவன் பலவான், ஆராதிக்கிறவன் பலவான், தெய்வத்தை முன்னிறுத்தி வாழ்கிறவன் பலவான், ஆவிக்குரிய காரியங்களை தள்ளி விடுறவன் பலவீனன். அவன் அடிக்கடி தாக்கப்படுகிறான். நல்லா கொஞ்ச நேரம் ஆராதிச்சு பலப்படுவோமா? பலப்படுவோமா? ஆமென். நல்ல கண்ணை மூடுங்க.